போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தினருக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சார் போஸ்டலில் புக்ஸ் ஆர்டர் பண்ண முடியுமா, போஸ்டல் மூலமாக எங்களுக்கு புத்தகம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே அதிகமான டீம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான புத்தகங்கள் அதே போல் குரூப் 4க்கான புக்ஸ் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக தான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். சரிங்களா, கொரியரில் தான் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊரையே நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, எங்கள் ஊருக்கு எட்டுப்பட்டி. ஸோ நான் எங்கள் ஊருக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறேன் அப்படின்னா, சரிங்களா, புத்தகம் அனுப்புகிறேன் அப்படின்னா வில்லேஜ்லேருந்து தருமபுரி வரையும் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். யாருக்குமே ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிராமங்கள்லேருந்து ஆர்டர் பண்ணக்கூடிய தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, சார் போஸ்டல் அனுப்பிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ போஸ்டலில் அனுப்புறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ அதிகமான Tnpsc வெப்சைட்டில் நீங்கள் இப்போ போஸ்டல் ஆப்ஷன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா, ஆல்ரெடி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பீங்க, அது டிஃபால்ட்டாக நம்ம கொரியரில் அனுப்பிச்சிட்டணும். ஸோ இது இனிமே ஆர்டர் பண்ணவங்க மட்டும்தான். இனிமேல் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ புத்தகம், சரிங்களா, நாளை முதல்னு வச்சுக்கோங்களேன், நாளிலேருந்து யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லை இன்னிலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அப்போ போஸ்டல் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா, போஸ்டலுக்கான சார்ஜஸ் கொஞ்சம் மட்டும் அதிகமாக இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா, இது நான் 10 புத்தகம் இல்லை 8 புத்தகம் இல்லை 5 புத்தகம் அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அதிகமான Tnpsc வெப்சைட் போயிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுல எப்படி போஸ்டல் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். நம்ம வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே டாப்பில். மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி புக் ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு புத்தகங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ என்னென்ன புத்தகம் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிள். சரிங்களா, ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நம்ம வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அனுப்ப போகிறோம். உங்களுக்கு கொரியர் மூலமாக தான் அனுப்ப போகிறோம். ஸோ இனிமே யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டல் மூலமாக அனுப்ப முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ ஏதாவது ஒரு புத்தகம் இப்போ செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் புத்தகம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதை ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. இல்லை குரூப் 2க்கான 10 புக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரிங்களா, ஸோ இதில் குரூப் 4 12 புக்ஸை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லை குரூப் 2 2Aக்கான 10 புக்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 புக்ஸே ஷோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. ஸோ நிறைய பேர் குரூப் 2 குரூப் 2 தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரிலிம்ஸ்க்கு. அதன் பிறகு உங்களுக்கு நான் குரூப் 4 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குரூப் 2 குரூப் 2 10 புக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் டு கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சரிங்களா, வியூ கார்ட் அதே போல் கண்டினியூ ஷாப்பிங் செக் அவுட் அப்படின்னு இருக்கும். நான் வியூ கார்ட் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா, வியூ கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மொபைல்லையுமே உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 புத்தகம் சொல்லியிருக்கேன். 10 புத்தகத்துக்கு டோட்டலாக கொரியர் சார்ஜ் 260 ரூபா இருக்கும், போஸ்டலில் 300 ரூபா இருக்கும். ஸோ 10 புத்தகம் சேர்த்து போஸ்டல் சார்ஜ் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். கொரியர் சார்ஜ் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ போஸ்டல் வேணும் அப்படின்றவங்க போஸ்டல் சூஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் ஆர்டர் பண்ணும் போது. சரிங்களா, இல்லை எனக்கு கொரியரில் அனுப்பிச்சாவே போதும், நான் சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் பக்கத்தில் இருக்குது, நான் அங்கேயே கலெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்றவங்க கொரியர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் வில்லேஜில் இருக்கேன், எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கும், நான் போஸ்டல்லேயே அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் கலெக்ட் பண்ணிப்பேன், எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடும் அப்படின்றவங்க போஸ்டல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். கொரியர்னா கொரியரில் அனுப்பிச்சிருவோம், போஸ்டல்னா போஸ்டல் அனுப்பிச்சிருவோம். சரிங்களா, நீங்கள் எந்த புத்தகம் சூஸ் பண்ணாலும் இதே போல தான். இல்லை குரூப் 4க்கான 12 புத்தகத்தை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்துடும். சரிங்களா, ஸோ 12 புக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 12 புத்தகம் நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு போஸ்டலில் 330 ரூபா வரும், கொரியரில் 290 ரூபா வரும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் 12 புக்ஸ் இருக்கும்போது இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருது. சரிங்களா, ஸோ 5 புக்ஸ் பண்ணும்போது 8 புக்ஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது போய் உங்களால் வாங்க முடியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொரியர் அப்படின்றது ப்ரொஃபஷனல் கொரியர், போஸ்டல் அப்படின்றது இந்தியா போஸ்ட். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கிராமப்புறங்கள்லேருந்து புத்தகம் ஆர்டர் பண்ணக்கூடிய தோழர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.